சீதா நீ இங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன். சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். நேத்து நான் ஒரு gift ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். இந்து சார் இங்கே வந்து சாரை அட்டெண்ட் பண்ண. ஓகே சார். சொல்லுங்க சார். நேத்து gift ஆர்டர் பண்ணேனே. டோக்கன் நம்பர் சார். 786. ஜஸ்ட் a minute. இந்தாங்க சார். தேங்க் யூ. யூ ஆர் வெல்கம். என்னங்க இங்க வந்திருக்கோம்? உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என்ன சர்ப்ரைஸ்? டான் டடாய். என்னங்க இது? gift for you. எனக்கா? பிரிச்சு பாரு முதல்ல. பாரு. என்னங்க இது? ஐயோ, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் நான் gift ஆர்டர் பண்ணேன். gift மாத்தி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போய் கேட்டு வரேன். சரியா? வந்துடுறேன். ஏமா சார் gift மாறி இருக்கு. இது நான் ஆர்டர் பண்ண gift இல்ல. பாருங்க. ஐயோ சாரி சார், டோக்கன் நம்பர் மாறிடுச்சு. என்னம்மா வேலையை கரெக்டா பாக்குறது இல்லையா? இல்லங்க சார் 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 பரவாயில்ல சார், ஏதோ தப்பாயிடுச்சு. நான் ஆர்டர் பண்ண மாதிரி வேற ஏதாவது gift இருக்கா? வேற எதுவும் ஸ்டாக் இல்ல சார். சரி, என்னோட gift வாங்கிட்டு போனாங்கல்ல, அவங்க அட்ரஸ் கொடுங்க, நானே போய் மாத்திக்கிறேன். சாரி சார், எந்த கஸ்டமரோட அட்ரஸும் கொடுக்க கூடாதுன்றது எங்க ரூல் சார். என்னால அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. ப்ளீஸ், நான் என் வைஃப்காக ஆசையா வாங்கி கொடுக்கணும்னு அவங்களையும் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப நான் வாங்கி கொடுக்காம வெறும் கையோட கூட்டிட்டு போனா நான் அவங்கள ஏமாத்துற மாதிரி ஆயிடும். ப்ளீஸ். ஏமா அவர் தான் பிரச்சனை எதுவும் வராதுன்னு சொல்றாருல, பில் புக்கை பார்த்து அட்ரஸ் எழுதி கொடுமா, அவர் பார்த்துக்கிட்டோம். ஓகே சார். தேங்க்ஸ்மா. நான் இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு அதை வாங்கிக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாங்க. ஏமா வேலை செய்யும் போது பொறுப்பா பார்த்து கவனமா வேலை செய்ய. இனிமே இந்த மாதிரி நடக்காது சார். சீதா, வண்டியில உட்காரு. எங்க போறோங்க?
இல்லம்மா, நான் gift ஆர்டர் பண்ணல. ஆமா. அத இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க அட்ரஸையும் நான் வாங்கிட்டேன். வா, வண்டியில போய் திரும்ப வாங்கிக்கலாம். இருங்க. என்ன சீதா? என்னங்க, அந்த gift அவங்களுக்கு தான் போகணும்னு இருந்திருக்கு. அதனால போயிடுச்சு. அதையும் திரும்ப போய் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? அது அவங்க கிட்டயே இருக்கட்டும்ங்க. விடுங்க, நம்ம வேற வாங்கிக்கலாம். இல்ல சீதா, உனக்குன்னு நான் அதை வாங்கியிருக்கேன். அது உனக்கு தான். அது வேற யார்கிட்டயும் இருக்கிறதுக்கு என் மனசு ஒத்துக்கல. அந்த gift உன்கிட்ட இருக்கிறதா முறை. நாம இப்பவே போறோம். அதை வாங்கிக்கிட்டு உன்கிட்ட ஒப்படைக்கிறது என்னோட கடமை. சீக்கிரம் வண்டியில உட்காரு, போலாம். வா. ஹலோ, என் பேர் வனிதா. நான் காலையில சுரேஷ்ங்கிற பேர்ல ஒரு gift வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா gift மாறி போயிருந்தது. சாரி மேடம், சேல்ஸ் ஸ்கேல் கிஃப்ட தப்பா மாத்தி கொடுத்துட்டாங்க. ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க gift உங்களை தேடி வரும். யாரு கடப்பையன் அனுப்பிச்சிருக்கீங்களா? இல்ல மேடம், கிஃப்ட மாத்துறதுக்கு ஒரு கிளையண்டே வர்றாரு. என்னது, அவரே வராரா? ஆமா மேடம், அவர் பெரிய பிசினஸ் மேன். அந்த கிஃப்ட அவர் மனைவிக்காக ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருக்காரு. அதனால அவரே நேரடியா வர்றாரு. ஓஹோ, இந்த காலத்துல பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா? யார் சார் அவரு? நேர்லயே வர்றாரு, நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க மேடம். அப்படியா? ஓகே சார், நானே பாத்துக்கிறேன். தேங்க்யூ. ஓகே மேடம். கோலமாவே 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 கோலமாவே. சார், என்னங்க சார்? கொஞ்சம் இந்த வீட்டு அட்ரஸ் பார்த்து சொல்றீங்களா? இந்த வீடா? போனீங்கன்னா 3வது வீடு. அந்த அந்த ஹவுஸா? அந்த yellow கலர் வீடு. ஓகே. நேரா போய் லெஃப்ட்ல நிப்பாட்டிங்க. சரி சார், ஓகே, தேங்க் யூ. பரவாயில்ல. பார்த்துட்டு வரேன். சீதா, இந்த வீடு தான். நான் போய் கிஃப்ட மாத்திட்டு வந்துடுறேன். நீ காலையில வெயிட் பண்ணு, சரியா? கொடு. சரிங்க. ஹாய். யார் நீங்க? என்ன வேணும்? கிஃப்ட் மாறி போச்சு, அத மாத்தலாம் தான் வந்திருக்கேன். ஓ, அது நீங்க தானா? ஆமா. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஏய், நீ சொன்னலடி gift பார்ட்டி. அவர் ஆமா. வந்திருக்காருடி. ஓ, அவர் வந்தாச்சா? இரு இரு, அவர் யாருன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், பார்த்துட்டு மட்டும் வாடி. சாரி சார், gift மாறினதும் நானே கொடுக்கணும்னு.
வனிதா, ஐ லவ் யூ. மீ டூ ராம். கிஃப்ட் மாறிடுச்சு. ஆமா, எனக்கு கிடைக்க வேண்டியது மாறிடுச்சு. வனிதா வா, இதோ வரேன்டி. ஆபீஸ்க்கு போகலையா? சீதா, என்னாச்சு அவருக்கு? ஒன்னும் இல்லையே. இல்லையே, ரொம்ப டல்லா போறாரு. இதுக்கு முன்னாடி நான் ராம் இப்படி பார்த்ததே இல்ல. என்னாச்சு? தெரியலக்கா, வெளியில போயிட்டு வந்ததுல டயர்டா இருக்கும். அவருக்கு ஏதாவது ஜூஸ் கொடுக்கறேன். இல்லையே, ராம் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்லையே. வெளியில போகும்போது 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தானே போனாங்க. திரும்பி வரும்போது என்னாச்சு? இவளை கேட்டா இவ ஏதோ மழுப்புற மாதிரி தெரியுது. சம்திங் இஸ் ராங். இது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும்.
இந்த போட்டோவை ஏன் கிழிச்சு போட்டிருக்காரு? ஐயோ, உங்களுக்காக நானே என் கையால போட்டு கொண்டு வந்திருக்கேன். வேண்டாம் சொல்றல. என்னங்க, இந்தாங்க ஜூஸ். ஏங்க, மாதுளப்பழ ஜூஸுங்க. எனக்கு வேண்டாம் சீதா. ஐயோ, உங்களுக்காக நானே என் கையால போட்டு கொண்டு வந்திருக்கேன். வேண்டாம் சொல்றல. எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. என்ன தனியா விட. அத குடிங்க இத குடிங்கன்னு தொல்லை பண்ணாத. போ. சாரிங்க, நீங்க டயர்டா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் ஜூஸ் கொண்டு வந்தேன். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க.